இன்னொரு பேட்டி பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது திருமாவளவனுடைய பேட்டியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திமுகவை அம்பலப்படுத்தியிருக்கார், அவரும் அம்பலப்பட்டு போயிருக்கார், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இப்போ திமுக எப்படி அம்பலப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியான போது ஆர்எஸ் பாரதி போன்றவர்களாம் அதை வந்து கடுமையாக மறுத்தாங்க. இது வந்து ஒரு கற்பனை, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படி பண்ணிடுவோமா அப்படின்ட்டு அந்த செய்தியை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்கள விழுந்து புராண்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திருமாவளவனுடைய பேட்டி மூலமாக அது வெளிப்படையாக இவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதன் மூலமாக திமுக எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை செய்திருக்குங்கிற உண்மை மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் பார்த்திங்கன்னா இந்த விஷயமெல்லாம் தெரியாத மாதிரியும், அப்புறம் அவரை வந்து முதல்வராக முன்னிறுத்துகிற முயற்சி தனக்கு தெரியவே தெரியாது, நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டேங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சிந்தனை செல்வன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. துணை முதலமைச்சர் என்ன, திருமா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு பாருங்க இது திருமா காலம் அப்படின்லாம் வன்னியரசு பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் திருமாவளவனை முதல்வராக முன்னிறுத்தி திமுக அதிமுக ஆதரவோடு ஒரு மந்திரி சபைங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போனதனுடைய விளைவு தான் அது. நிச்சயமா திருமாவளவனுக்கு தெரியும், தெரிஞ்சதுனாலதான் வன்னியரசு அப்படி போய் சொல்றாரு. ஆனா திருமாவளவன் இவ்வளவு நாள் என்ன சொன்னா, அப்படி விஷயமே எனக்கு தெரியாது, நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டேங்கிற மாதிரிலாம் அப்படியே மழுப்பிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அவருடைய பேட்டியில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததை அவரே அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய பேட்டியின் மூலமாக அவரும் அம்பலப்பட்டிருக்கார். திமுகவும் வந்து எப்பேற்பட்ட வேலையை பார்த்தாங்கிறத அவர் அடையாளம் காட்டியிருக்காரு. விஜயினுடைய வெற்றியே ஜீரணிச்சிக்க முடியல. அதாவது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுறாரு, டிஆர்பி ரேட்டிங் எகிறுவதற்கு விஜய் குறித்த செய்திகள் தேவைப்படுது. விஜய் நின்னா நடந்தா உட்கார்ந்தா எல்லாத்தையும் லைவ் போட்டு அவங்களுடைய டிஆர்பி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்களால் விஜயினுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியல. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய் குறித்து போட்டு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுக அதிமுக எதிரெதிர் துருவமாக இருந்தாங்க, கேவலம் பதவிக்காக, அந்த வார்த்தையோடு தான் நம்ம அதை சொல்லணும், கேவலம் பதவிக்காக இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை பார்த்துருக்காங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதை கூட செய்யாமல் அதை அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு இப்போ விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவர்களுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான்.